முருகப்பெருமானுடைய வாகனம் எது அப்படின்னு கேட்ட உடனே மகிழ் வாகனம் தானே, இது கூட தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. முருகனுக்கு யானையும் வாகனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லி வைக்கிறார். ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன் கோடுவாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா புட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே அப்படின்னு குறிப்பிடுறாரு நக்கீரர். இதுல பிணிமுகம் அப்படிங்கிற சொல் யானையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் பிணிமுக மங்கை அப்படின்னு சொன்னா மயில் எனவும், பிணிமுகம் என்ற சொல் பொதுவாக யானையையும் மயிலையும் சில இடங்களில் குறிக்கலாம் அப்படின்னும் உரையாசிரியர்கள் சொல்லி வைக்கிறாங்க. முருகப்பெருமான் சூரபதுமனை போரில் வீழ்த்துவதற்காக சென்றபோது பிணிமுகம் என்ற யானையில் சென்றார் என்று புராண செய்திகளும் உண்டு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு கஜவாகனர் என்ற பெயரும் வருகிறது. இந்த பாடலில் மற்றொரு விடயத்தையும் நக்கீரர் சொல்றார். ஆறுபடை வீடுகளுக்கு சென்றுதான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்த இடத்திலேயே முருகா என்று சொல்லி வழிபட்டால் முருகன் நிச்சயமாக அருள்வான் என்ற விடயத்தையும் நக்கீரர் இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார்.